மாதிரி இது வரைக்கும் எப்போ நடந்ததே இல்லை. இதை விட அதிகமா பணம் புழங்கி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் திடீர்னு வந்தாங்க? எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு. எவனாவது வயிற்றுச்சல் பிடிச்சவன் தான் மொட்டை பெட்டிஷன் போட்டிருப்பான். வயிற்றுச்சல் பிடிச்சவன் திடீர்னு முளைக்கிறான். ஆரம்பத்துல இருந்தே பொறாம பிடிச்சவங்க மார்க்கெட்ல இருக்கத்தான் செய்யறாங்க. ஆள் இல்லாத நேரத்துல நம்மளை பத்தி புரளை பேசுவானுங்க. சங்க கூட்டம் நடக்கும்போது நம்மளை பார்த்து கத்துவானுங்க. ஆனா இந்த மாதிரி எப்போ யாரும் பண்ணதில்லை. ஏதாவது எரிச்சல பண்ணிருந்தா பண்ண மாட்டாங்க. என்ன நாம பண்ற மாதிரி அவன் வீட்லயும் கணக்குல வராத காசை வச்சிருப்பானுங்க. பதிலுக்கு அவனை மாட்டி விட்டுருமோங்கிற பயம் அவனுக்கும் இருக்கும். அப்ப வேற யார் பண்ணிருப்பா? ஆபீசருங்க அவங்களா கிளம்பி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணியா வந்தாங்க? அப்பா, எனக்கு ஒருத்த மேல சந்தேகம். அது யாரு? மாணிக்கம். அவன் தான் பண்ணிருப்பான். இந்த மாதிரி குள்ள நெறித்தனம் எல்லாம் அவன் கூடவே பிறந்தது. சந்தேகமே வேண்டாம், அவனே தான். இருக்கும் இருக்கும். அந்த கடையை பத்திரம் பண்ற சமயத்துல கரெக்டா ஆபீசருங்க வராங்கன்னா இது அவன் வேலையா தான் இருக்கும். ரமேஷ், நீ சொல்றது கரெக்ட் தான்டா. இந்த வேலையை செஞ்சது அவன் தான் உறுதியா மட்டும் தெரிஞ்சது. இருக்கட்டும். நீங்க உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருந்தப்ப என்னால வந்து பார்க்க முடியல. அதான் பார்த்து போலான்னு வந்தேன். இப்போ உடம்பு தேவையில்லைங்களா? பரவாயில்ல. உங்க வியாபாரம் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. கோயில் பக்கம் வந்தா வாங்க. வரட்டுங்களா? நல்லது. டே போஸ், இப்படி வா. இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறிய, யோசிக்க வேணாமா? அது என்ன சோடா ஃபேக்ட்ரி மாதிரியா? ஹோட்டலில் அன்னன்னைக்கு சரக்கு அன்னன்னைக்கு வித்தாகணும், இல்லைன்னா வேஸ்ட்டு. சோடா மிஞ்சி போனால் நாளைக்கு கூட வித்துடலாம். ஆமாம் மாமா, அது வேற இது வேற தான். உங்க மாப்பிள்ள ஒண்ணும் யோகியம் கிடையாது. இவருக்கு வேண்டிய ஒரு கொண்டாட்டியோட உங்க மாப்பிள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு கூத்தடிச்சா. வாங்க. உடம்பு எப்படி இருக்கு மாமா? அது பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது, பூமிக்கு பாரமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன் மாமா. அது போதும், அது போதும். நாம நல்லா இருந்த போதுமே, மற்றவங்கள பத்தி நமக்கு என்ன கவலை? சரி வாங்க, உள்ள வாங்க. மாமா, அந்த கடையில் அது மறுபடியும் ஒரு வழியாக நம்ம கைக்கே வந்து சேர்ந்துருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாம் எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குது. சந்தோஷம். முதல்ல பேசின விலையோட கொஞ்சம் குறைச்சே வாங்கிட்டேன். உங்களுக்கு என்ன மாப்பிள்ள, பெரிய சாமர்த்தியசாலியாச்சே. ஐயா, ஒரு நிமிஷம் பார்த்து வந்துடுற. பெரிய ஒரு 10 வருஷமா உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. அப்படியா? ரூமுக்கு வாங்க. பாஸ், நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு மாமா கிட்ட என்னை பற்றி அதை தூண்டி விட்டியா? மாமா,
என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாரு. பழைய சிரிப்பை காணும். ஆமாய்யா, ஊர்ல என்ன பிரச்சனைனாலும் அதுக்கு நான் தான் காரணம். அது என்னய்யா, அவன் கத்தி பதமா இருக்கான்னு என்னைய வெட்டி பாக்குறியா? பின்ன ஏன் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு? அவர் பேசினாரு, நீ அவர்கிட்டயே போய் கேளு. நான் என்ன நடுவுல பூசாரியா? வாங்க மாமா, இந்தாங்க. இந்தாம்மா. வாங்க வாங்க. மாமா, நாளைக்கு கடை திறக்கிறோம், எல்லாரும் வந்துருங்க. மாமா, கடை கிடைச்ச சந்தோஷத்தை தனு அக்கா வீட்டுல போய் சொல்லிட்டு போங்க. இல்லனா போன இடத்துல சொல்லி கடனை கழிச்சிட்டு தான் குறப்பட்டுப்பாங்க. அதனால மறக்காம வீட்டுல போய் சொல்லிட்டு போங்க. என்ன லீலா நீ, இது அவங்க வீட்டு விசேஷம், இதுக்கு அவங்களே போய் கூப்பிடலாமா? இல்லை சம்பிரதாயம் தான் முக்கியம்னா அவங்க வீட்டு வரைக்கும் போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அவங்கள வேத்து மனுஷியா பிரித்து பார்த்ததே இல்லை. என்ன மாமா இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு? அவ ஏதோ சொல்றா. இது நம்ம வீட்டு விசேஷம், நீங்க கூப்பிடலனாலும் நாங்க வருவோம். அப்போ நான் வரேன். சரிங்க மாமா. வரேன். மாமா, சரோ வீட்டுக்காரர் சொன்னதை கேட்டீங்கல்ல? நம்ம வீட்டு விசேஷம்னு உரிமையா சொல்லிட்டு போறாரு. அடி போடி புண்ணாக்கு. அவன் என்னோட 100 மடங்கு விவகாரம் பிடிச்சவன், என்ன சூதுவாக தெரிஞ்சவன், ஒளி மறைவா பேசுவேன். நம்ம வீட்டுக்கு வராம என்ன அழகா அல்வா கொடுத்து போறான் பத்தியா? அது தெரியாம அவனை போய் போந்துக்கிட்டு என்னைக்கு தான் திருந்த போறியா போ. அடடே, வாங்க வாங்க. உங்களை அப்பப்போ பார்த்துருக்கேன், ஆனால் முகம் சரியா ஞாபகத்துக்கு வரல. கையோட கூட்டு வர சொன்னீங்களா? கடையில் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அனி விவரமா சொன்னாப்லையா? எல்லாம் சொன்னான். நீங்கள் தான் ஹோட்டலில் வாங்குறதா சொன்னீங்களா? நல்ல வியாபாரம் நடக்கிற ஹோட்டல் தாங்க. திடீர்னு குடும்பத்தில் சில சிக்கல்னால பொண்டாட்டியோட ஊரில் போய் செட்டில் ஆகிடலான் இருக்கேன். இல்லைன்னா ஹோட்டலை விற்கிறத பற்றி யோசிக்க மாட்டேங்க. நல்ல மகாலட்சுமி மாதிரி காசு கொட்டுற ஹோட்டல் தாங்க. கிரையம் எப்படின்னு சொன்னீங்கன்னா? அதான் டேபிள் சேருன்னு நிறையா செலவு பண்ணியிருக்கேன். லைசன்ஸ் கூட எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருக்கேங்க. அதெல்லாம் இருக்கட்டும், விற்கிற விலையை சொல்லுங்க. அதான் ஒரு 60,000ண்ணா. 60,000மா? ஹோட்டலுக்கு தானே சொல்றியா? இட்லி தோசையெல்லாம் நாங்கள் தானே சொல்லணும், இப்படி விலையை சொல்றியா? அதான் சொன்னேனே, நிறையா செலவு பண்ணியிருக்கேன். லைசன்ஸு, டெக்கரேஷன், அது இதுன்னு. சரி, வளவலன்னு பேசாதீங்க. உங்கள் கடை எனக்கு இப்போ உடனே வேணும். உடனே வா? ஆமாம் வேணுங்க. இது என் கௌரவ பிரச்சனை. என் சகல ஒருத்தன் கடை வைக்கிறேன்னு லோன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் இங்கே கடை திறக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே திறந்தாகணும். அதான் முடிவான விலையை நீங்களே சொல்லுங்க. என்னால் 50,000 தாங்க தர முடியும், ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். என்ன ஒரேடியாக குறைச்சிட்டீங்க? எல்லாம் சரியான விலை தாங்க. என்ன மணி, என்ன வாயை பார்த்துட்டு இருக்க? சொல்லுவான் ஃப்ரெண்டுக்கிட்ட. இதை பாரு, அண்ணன் சொல்கிற ரேட்டுக்கு ஒத்துக்க. அவர்கிட்ட ரொம்ப தூரம் சொல்லி வச்சுருக்கேன், ஒத்துக்க. இவ்வளோ தூரம் சொல்கிறேன். சரிங்க, 50,000 கொடுங்க. சரி, பணத்தை நான் ஒரு 2 நாள் ரெடி பண்ணிக்கிட்டு மற்றதை அப்புறமா பேசுவோம். சரிங்க. அது சரி, ஹோட்டல் மேலே வில்லங்கம் கடன் கிடம் ஏதாச்சும் இருக்கா? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஒரு பைசா கூட கடன் கிடையாது. சுத்த பத்தமான சொத்துங்க. நான் அப்போவே சொன்னேன்ல, மகாலட்சுமின்னு. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை விட்டு உங்கள் கைக்கு வரணுன்னு இருக்கு. அப்போ நான் வரட்டுங்களா? சரி, போயிட்டு வாங்க. மணி வரேன். போயிட்டு வா. ஏன் மணி, ஹோட்டலை உடனே முடிச்சாகணும். அப்போது சோடா ஃபேக்ட்ரியை இப்போ அவசரமாக வித்தாகணும். யாரை பிடிச்சாடா காரியம் நடக்கும்? அண்ணே, நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா? சும்மா சொல்கிறா, இப்போல்லாம் நீ தானே எனக்கு மந்திரி. அண்ணே, இந்த சோடா கம்பெனியை எனக்கே கொடுத்துருங்கண்ணே, நானே வாங்கிக்கிறேன். என்னது, நீயா? உங்ககிட்ட ஏது அவ்வளோ காசு? நானே காசு இல்லாமல் லோன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இருந்து அப்படி போனா? என்கிட்ட ஏதுண்ணே, எங்கள் மாமனார் வீட்டில் தராங்க. பணமாக எனக்கு தரதில் அவங்களுக்கு பிரியம் இல்லை, சொத்தாக வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. அதான். அப்படியா? அதுவும் சரிதான். ஆமாம் மணி, ஒரு நல்லெண்ணத்தில் தான் கேட்குறேன். நானே நஷ்டம் வந்ததுனால தான் இந்த ஃபேக்ட்ரியை விற்கிறேன். ஏன்டா இதை வாங்கி நீ என்னடா பண்ண போகிற? எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. அது மட்டும் இல்லை, பழகுன தொழில், வேலையால் வைக்காமல் நானே பார்த்து கொஞ்சம் சிக்கனமாக இருந்து சுமாராக நடத்திடலான்னு ஒரு நம்பிக்கை தானே. அது சரி, என்ன வேலை தருவேன்? நீங்களே சொல்லுங்கண்ணே. இது சொந்த இடம், இந்த மிஷினு, அது இதெல்லாம் கணக்கு பண்ணால் உனக்கு தான் தெரியுமே. உங்கள்கிட்ட எப்படா கராராக பேசுகிறது? சொல்லுங்கண்ணே, உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள். மணி, இப்போ ஹோட்டலுக்கு பேசினமே 50,000, அது அப்புறம் அந்த முத்தையா கிட்ட வாங்கினது, இந்த ஃபேக்ட்ரியெல்லாம் அடகு வச்சோமே, அதெல்லாம் தான் உனக்கு தெரியுமே.
அதெல்லாம் இப்போ கொடுத்துரு, பாக்கி அப்புறமா பார்த்துக்கலாம். அண்ணே என்னண்ணே? மணி, இந்த இடம் மிஷினு இதெல்லாம் விற்றோம்னா காசு அதிகமாகி போயிடும். நீ என்கிட்ட ரொம்ப நாளாக வேலை பார்க்குற, உங்ககிட்ட கராராக பேச முடியாது. நீ இப்போ இந்த பணத்தை கொடுத்துரு, பாக்கி முன்ன பின்ன இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷண்ணே. சரி, சோடா ஃபேக்ட்ரி முதலாளி ஆக போகிற. ஏன் கம்மியாக சிரிக்கிற? சந்தோஷமா சரி. சும்மா சரி. வா மாணிக்கம், நல்ல நாள் பார்த்துட்டியா? பார்த்துட்டேங்க. இன்விடேஷன்லாம் அடிச்சாச்சா? இல்லை, யாரெல்லாம் கூப்பிடணுமோ அவங்கள நேரடியாகவே கூப்பிட்டுடலாம். எதுக்கு இன்விடேஷன் செலவெல்லாம்? ஏன் மாணிக்கம், நீ ஏன் செலவை பற்றி கவலைப்படுற? இல்லையா, எனக்கு இந்த ஆடம்பரம் எல்லாம் பிடிக்காது. ரொம்ப அடக்கமான ஆடு. இதே மார்க்கெட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருப்ப. இப்போ ஒரு கடைக்கு முதலாளி ஆக போகிற, உன் கனவு நிறைவேற போகுது. இது 4 பேருக்கு தெரிய வேண்டாமா? இதுக்கு செலவு பண்ணுறதுல என்ன தப்பு? அதெல்லாம் உண்மைதான் ஐயா. ஆனால் என் கனவெல்லாம் உங்கள் மூலமாக, உங்கள் உதவியால் தான் நிறைவேற போகுது. அதனால் முதல்ல உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்ன விடு, உன்னை பற்றி பேச வேண்டிய நேரம் இது. அதான் நானும் சொல்ல வரேன். நீங்கள் போட்டு கொடுத்த சேரில் உட்காந்தா மட்டும் நான் முதலாளி ஆகிட முடியுமா? இல்லை கடையை திறந்துட்டா மட்டும் போதுமா? கடையை பெருசாக்கணும், தொழிலை ஜெயிக்கணும், 4 பேர் நம்மளை பற்றி பேசணும். அதுதான் என் சந்தோஷம். எந்த இன்விடேஷனோ விசிட்டிங் கார்டோ இல்லாமல் இன்னார் கடைன்னு எல்லாரும் சொல்லணும். அதுதான் என்னோட ஆசை. நம்மளை பற்றி நாமளே பேசுறத விட மற்றவங்கள பேச வைப்போம். மாணிக்கம், உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. உன் வயசை தாண்டி வந்தவன் தான் நான். உன்னோட தெளிவு, எண்ணம் அதெல்லாம் அந்த வயசில் எனக்கு இருந்ததே இல்லை. ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கு, அதே சமயத்தில் அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கு. உன் இஷ்டப்படி செய். வரேன். நான் அப்படி பார்க்குறேன். நீங்கள் பேசின பேச்சு இருக்க எப்பா, எலெக்ஷன் நின்று எம்எல்ஏ ஆக வேண்டிய ஆள் பேசாமல் கடையை என் கையில் விட்டு கட்சி ஆரம்பிச்சிருங்க. நான் பேசுனது பாதி உண்மை. நீங்கள் சொன்னால் தான் தெரியுது. ஏன்னா அதான் முதல்ல சொன்னார்ல, பேசாமல் இன்விடேஷன் போஸ்டர் அடிச்சு தூள் கிளப்பியிருக்கலாம். அந்த சிவசாமி ரமேஷும் வயிறு எரிஞ்சிருப்பாங்க. ஏன் வேணான்னு சொன்னீங்க? அவங்க வயிறு எறிறதுக்கு நாம ஏன் செலவு பண்ணோம்? ஒரு பைசா செலவு இல்லாமல் அவங்கள எப்படி கதற விடுறோம் பார். என்ன திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? ஐயோ, என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சே. நான் இங்கே சண்டை போட வரல. என்ன விஷயம்? முதலாளி, உங்கள் பணம், அதிகாரம் எல்லாத்தையும் மீறி அந்த கடையை நான் வாங்கிட்டேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடையை திறக்க போகிறேன். நீங்கள் வந்து கடையை பார்த்து வயிற்றுச்ச தீர ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம்ல, அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்னடா நக்கல? உன் தெனாவிட்டு பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ரமேஷ், நீ பேசாத. பாரு மாணிக்கம், அடைக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, அது இப்படி கிடையாது. வீடு தேடி வந்து திமிர் பண்ணுன உன்னை சும்மா விட மாட்டேன். எதுக்கு கோவப்படுற? இது பார், கடையை திறக்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு போலான்னு வரல. என்னோட விஷயத்துல தலையிடவோ இல்லை என் முன்னேற்றத்தில் தடங்கல் பண்ணவோ எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. மீறி பண்ணீங்க சும்மா இருக்க மாட்டேன். என்ன மிரட்டுறியா? ஐயோ, ஏன் அப்படி நினைச்சுக்கணும்? எச்சரிக்கை, என் விஷயத்துல குறுக்கிடாம ஒதுங்கிட்டீங்கன்னா எப்பவும் போல உங்களுக்கு வேண்டியவனா தான் இருப்பேன். இல்ல புரிஞ்சுங்க. ஆமாமா, சரிடி, அப்ப நான் கிளம்புறேன். சரிடி, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவேல. புக் போடணும். அது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நோட்ஸ் எடுக்க வந்தேன். கிளம்பு. அண்ணே கிளம்புங்கிறல. டேய், உள்ள வா. இன்னொரு தடவை அந்த வீட்டுக்குள்ள உன்னை பார்த்தேன்,
நடக்கிறத வேற. அண்ணே, உனக்கும் அவங்களுக்கும் தானே சண்டை. இதுக்கு நடுவுல ஏன் தேவையில்லாம என்ன இழுக்கிற? இத பார், நீ ஒன்றும் அடுத்த வீட்டு பொண்ணு இல்ல, என் தங்கச்சி. எனக்கு விரோதிங்கன்னா உனக்கும் விரோதிங்க தான். இந்த விரோதம் அது இதெல்லாம் உன்னோடய வச்சுக்கோ. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. அப்படி விட்டதுனால தான் நான் கடை வாங்க போற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு கெடுத்துட்டாங்க. இன்னொரு தடவை அப்படி நடக்க விட மாட்டேன் நான். அண்ணே, அனாவசியமா என் மேல சந்தேகப்படாத. நீ கடை வாங்க போற விஷயத்த நான் ஒண்ணு அவங்க கிட்ட சொல்லல. நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாத. ராதாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்க பிசினஸ்க்காக கெடுத்துடாத. கூட பிறந்த அண்ணா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃப்ரெண்ட்ஷிப். அந்த விரோதிங்க வீட்டுக்கு இனிமே நீ போக கூடாது, அவ்வளவுதான். நீ தான் இப்ப சுலபமா அவங்க பண்ண எல்லா உதவியும் மறந்துட்டு இப்ப நான் கூசாம விரோதின்னு சொல்றேன். கிட்டத்தட்ட 10 வருஷமா நமக்கு சோறு போட்ட குடும்பம். இப்படி நன்றி கிடத்தனமா பேசுறியே. என்னடி சொன்ன? என்னடா இது? பொம்பளை பிள்ளைகிட்ட போய் சரிக்கு சரியா சண்டை போட்டுட்டு நிக்கிற. போட வெளியில. அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா உங்களுக்கு? டேய், எனக்கு உடம்பு சரியில்லை, போய் மருந்து வாங்கிட்டு வா. இந்தா போய் மருந்து வாங்கிட்டு வா. போடா. அண்ணா, அவ பண்ண காரியம் என்னன்னு தெரியாது உங்களுக்கு? டேய், சத்தம் போட்டு அசிங்கப்படுத்தாதடா. நிக்காத, போடா. போடா. அண்ணா, அடியே, இனிமே நீ அந்த வீட்டு பக்கம் போன அவன் உன்னை என்ன பண்ணாலும் நான் கேட்கவே மாட்டேன். வெட்டி கூறு போட்டாலும் சரி. என்னம்மா சந்தோஷமா? அண்ணனும் தங்கச்சி அடிச்சுக்கிறத பார்த்து உனக்கு சந்தோஷமா? போடி, போய் வேலை இருந்த பாரு. போடினா வந்துட்டான். எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல வேண்டாம். உங்க வேலையை போய் பாருங்க.